ஈரானிய ஏவுகணை மழையில் நனையும் சவுதி அரேபியாவின் தற்போதைய நிலைமை தொடர்பாக கேள்விப்பட்டீர்களா? ஒன்றல்ல இரண்டல்ல 40க்கும் அதிகமான வெடிப்புகளாலும் தீப்பரவலாலும் சிதைவடைந்திருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் மிக முக்கியமான தளங்கள். இதனால் பதறும் சவுதி ஜோனியும் அடிமை அரபுகளும். சவுதி அரேபியாவுக்கும் பஹ்ரைனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய மிக நீளமான பாலத்தை பார்வையிடாதவர்கள் தற்போதே பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளைய தினம் குறித்த பாலம் இருக்குமோ தெரியாது. பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களிடம் ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய தரமான நிபந்தனைகளும் இவற்றை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய பாகிஸ்தானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 எரிவாயு மற்றும் எண்ணெய் தளங்கள் இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருந்த தாக்குதல்களும் இதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தீப்பரவலும் இதனை அணைக்க முடியாமல் தட்டு தடுமாறும் ஜியோனிஸ் அமீரகமும் அடிமை அரபு தலைவர்களுக்கு ஈரான் அவசரமாக அனுப்பி வைத்திருக்கக்கூடிய செய்தியும் அடிமை அரபு நாடுகளை கட்காலத்திற்கு அனுப்ப போகும் ஈரானிய ஏவுகணைகளும் ட்ரோன்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மின்சார கட்டமைப்புகள் எரிசக்தி கட்டமைப்புகள் தொடர்பான தகவல்களை ஈரானுக்கு முழுமையாக வழங்கிய ரஷ்யா பற்றி எரியும் அமெரிக்காவின் எண்ணெய் கிணறுகளும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களும் இது ஈரான் அப்டேட்டின் 81வது காணொலியாகும். நேற்றிரவு வெளியிட்ட காணொலியை பார்வையிடாதவர்கள் கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி குறித்த காணொலியை பார்வையிடுங்கள். நேற்றிரவு ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் குர்திஸ்தான் பிரதேசத்தினை இலக்கு வைத்து 15க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு குர்திஸ்தானினுடைய மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய PUK பெஷ்மெர்கா வளாகத்தை இலக்கு வைத்து 10க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த வளாகம் குர்திஸ் பிரிவினைவாதிகளுடைய மிக முக்கியமான தலைமை வளாகமாக காணப்படுகின்றது. இதை இலக்கு வைத்து ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் வீரியமான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் குறித்த வளாகத்திலே குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளுடைய 6வது படைப்பிரிவும் 2 கட்டளை தளங்களும் மிகப்பெரிய PUK படைத்தளமும் அமைந்துள்ளது. ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலினால் குறித்த கட்டளை தளங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலின் விளைவாக குறித்த வளாகத்திலே மிகப்பெரிய தீப்பரவலும் ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பான ஒரு சில காணொளிகளை டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் சுலைமானியா பிரதேசத்திலும் ஏபில் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். அதிலும் குறிப்பாக குர்திஸ்தான் துஹோக் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனத்திற்கு சொந்தமான மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை இலக்கு வைத்து வீரியமான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான ட்ரோன் தாக்குதல்கள் குறித்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தினை தாக்கியிருந்தன. இதனால் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திலே மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. இவை தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் கடந்த ஒரு வாரமாக குர்திஸ்தான் பிரதேசம் பற்றி எரிகின்றது. குர்திஸ்தான் பிரிவினைவாதிகள் பயங்கரவாத குழுக்களுக்கு எதிராக வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் மிக முக்கியமான கட்டளை தளங்கள் ஆயுத கிடங்குகள் என்பன தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் குர்திஸ்தான் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவத்திற்கு எதிராகவும் வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த நிலைமை நீடிக்குமாக இருந்தால் குர்திஸ்தான் பிரதேசத்திலிருந்தும் அமெரிக்க இராணுவம் முழுமையாக வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் என அமெரிக்க இராணுவ ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையிலேயே அமெரிக்கா நேற்றிரவு முழுவதும் ஈராக் எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராக வீரியமான உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஈராக்கின் மேற்கு எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய PMF படைகளின் 2 மிக முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும் பக்தாத் மற்றும் ஈராக்கினுடைய கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களின் தலைமையகங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலினால் 10க்கும் அதிகமான ஈராக்கிய போராளிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் ஈரானும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தினை பொளந்து கட்டி வருகின்றார்கள். இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசம் தற்போது பேய் நகரங்களாக மாறி வருகின்றன. மேலும் இவற்றை உறுதிப்படுத்தும் வகையில் ஹைஃபா நகரினுடைய மேயர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது இஸ்ரேலிய அரசாங்கத்தோடு எங்களுக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை. நாங்கள் எல்லாவற்றையும் சுயமாகவே செய்கின்றோம். நாங்கள் தனியாகவே துன்பப்பட்டு வருகின்றோம். வடக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய யூதர்களை யாரும் மதிப்பதில்லை. இதனால் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள்
இஸ்ரேலியர்கள் வடக்கு பிரதேசத்திலிருந்து வெளியேறி வருகின்றார்கள். கடந்த 2 வாரத்திற்குள் மாத்திரம் 40,000க்கும் அதிகமான இஸ்ரேலியர்கள் வடக்கு பிரதேசத்திலிருந்து வெளியேறிவிட்டார்கள். நெட்டன்யாகுவின் அரசாங்கம் டெல் அவீவ் பிரதேசத்தையும் மத்திய பிரதேசத்தையும் தெற்கு பிரதேசத்தையுமே பாதுகாக்கின்றது. ஹிஸ்புல்லா மற்றும் ஈரானின் தொடர்ச்சியான தாக்குதல்களினால் எங்களுடைய நகர கட்டமைப்புகள் முழுமையாக சிதைக்கப்பட்டு வருகின்றது என ஹைஃபாவினுடைய மேயர் யோனா யாஹவ் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தற்போது வடக்கு பிரதேசத்தை முழுமையாக கைவிட்டுள்ளது. வான் பாதுகாப்பு ஏவுகணைகளுடைய பிரச்சனை அதிகரித்திருப்பதனால், தட்டுப்பாடு அதிகரித்திருப்பதனால் டெல் அவீவ் மத்திய பிரதேசம் மற்றும் நெகோவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தளங்களை பாதுகாப்பதற்குமே அவர்கள் முன்னுரிமை வழங்கியுள்ளார்கள். ஹைஃபா மற்றும் ஹைஃபாவோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பிரதேசங்களிலிருந்தும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை தற்போது டெல் அவீவ் மற்றும் தெற்கு பிரதேசத்தை நோக்கி நகர்த்தியுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடம் இன்னும் ஒரு வாரத்திற்கு தேவையான வான் பாதுகாப்பு அமைப்புகளே இருக்கின்றன. பெட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் 70% அளவில் பயன்படுத்தப்பட்டு விட்டன. தாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் 80% அளவில் பயன்படுத்தப்பட்டு விட்டன. எனவே எஞ்சிருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை டெல் அவீவ், ஜெருசலம் மற்றும் தெற்கு பிரதேசங்களை பாதுகாப்பதற்காகவே தற்போது களமிறக்கியுள்ளார்கள். மேலும் இவை தொடர்பாக ஈரானிய IRGC ராணுவத்தின் விண்வெளி படையினுடைய தளபதி மஜித் மௌசாவி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு அதனுடைய வடக்கு பிரதேசங்களை முழுமையாக கைவிட்டுள்ளது. இது ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பின் அதிகார சமநிலையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை உறுதிப்படுத்துகின்றது. மேலும் நாங்கள் கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹைஃபா பிரதேசத்தை இலக்கு வைத்தும், ஹைஃபாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி தளங்களை இலக்கு வைத்தும், மின் உற்பத்தி தளங்களை இலக்கு வைத்தும் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களில் ஒரு ஏவுகணையை கூட அவர்களால் சுட்டு வீழ்த்த முடியவில்லை. மேலும் நாங்கள் ஹைஃபா ரயில் பாதைகள் மீதும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தோம். இந்த தாக்குதல்களையும் அவர்களால் இடைமறிக்க முடியவில்லை. தற்போது ஹைஃபாவினுடைய புகையிரத சேவைகள் அனைத்தும் முடங்கப்பட்டு விட்டன. ஹைஃபாவினுடைய துறைமுக பிரதேசம், மின் உற்பத்தி தளங்கள் மற்றும் கைத்தொழில் வளாகங்கள் இலக்கு வைத்து நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கான எல்லாவிதமான திறன்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது இழந்துவிட்டது. இதனால் இதற்கு பிறகு ஹைஃபா பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பல இழப்புகளையும் சந்திக்கப் போகின்றது என ஈரானினுடைய விண்வெளி படையினுடைய தளபதி தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானினுடைய எரிசக்தி கட்டமைப்புகள் இலக்கு வைத்து, மின் உற்பத்தி தளங்கள் இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய மின் உற்பத்தி தளங்களையும் எரிசக்தி தளங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான உதவிகளையும் ரஷ்யா தற்போது ஈரானுக்கு வழங்கி இருப்பதாக உளவுத்துறை அறிக்கைகள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே மிக முக்கியமாக 55 மின் உற்பத்தி மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகள் காணப்படுகின்றன. இந்த எரிசக்தி கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஒட்டுமொத்த மின் உற்பத்தியும் முழுமையாக சிதைவடைந்துவிடும். நகர்ப்புற தொழில்துறை கட்டமைப்புகள் அனைத்தும் முழுமையாக சிதைவடைந்துவிடும். இஸ்ரேலினுடைய ஒட்டுமொத்த எரிசக்தி மின்சக்தி கட்டமைப்புகளும் இந்த 55 தளங்களிலேயே தங்கியுள்ளன. மேலும் இந்த 55 மின்சக்தி எரிசக்தி கட்டமைப்புகள் தொடர்பான மிக முக்கியமான தகவல்கள் அனைத்தையும் ரஷ்யா தற்போது ஈரானோடு பகிர்ந்து கொண்டுள்ளது. குறித்த தளங்கள் இருக்கக்கூடிய அமைவிடம் தொடர்பான துல்லியமான தரவுகளையும், இந்த தளங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள் தொடர்பான தகவல்களையும் ரஷ்யா ஈரானோடு பகிர்ந்து கொண்டிருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களின் கோரிக்கைகளுக்கு அமைவாக நேற்றிரவு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஈரானினுடைய பதில்களை உள்ளடங்கியிருக்கக்கூடிய முழுமையான திட்ட வரைபடத்தை பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களிடம் ஒப்படைத்திருந்தது. இவை தொடர்பாக நேற்றிரவு வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் தற்போது ஈரான் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களிடம் முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகள் மற்றும் திட்டங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய நிபந்தனைகளில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தற்காலிக போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் ஏற்றுக்கொள்ளாது. ஈரான் இந்த போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கே விரும்புகின்றது. மேலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது என்பது ஈரானுக்குள் மாத்திரம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதல்ல. காசாவிலும் லெபனானிலும் ஈராக்கிலும் போர் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். காசா மற்றும் லெபனானிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய அனைத்து தாக்குதல்களும் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்லாமல் மீண்டும் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட மாட்டாது என்பதற்கான முழுமையான உத்தரவாதத்தையும் வழங்க வேண்டும். காசாவிலும் லெபனானிலும் போர் முடிவுக்கு கொண்டு வரப்படாமல், பலஸ்தீனிய மற்றும் லெபனானிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்படாமல், ஈரானிலே போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்தவிதமான ஒப்பந்தத்தையும் ஈரான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக இருந்தால் அனைத்து முனைகளிலும் போரானது முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அதே போன்று மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமெரிக்க தளங்களும் முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும். பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த இருப்பு முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும். அதே போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் மீதான ஈரானினுடைய கட்டுப்பாடை முழுமையாக
முழுமையாக அங்கீகரிக்க வேண்டும். ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் முன்பை போன்று இருக்காது. ஈரான் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் வரி அறவிடும். அதே போன்று ஈரான் மீதான பொருளாதார தடைகள் முழுமையாக நீக்கப்பட வேண்டும். மேலும் சர்வதேச அணுசக்தி சட்டத்திற்கு அமைவாக NPT சட்டத்திற்கு அமைவாக அமைதியான முறையில் யுரேனியம் செறிவூட்டலை மேற்கொள்வதற்கான அனுமதியை ஈரானுக்கு வழங்க வேண்டும். ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை முழுமையாக தொடரும். மேலும் இது அமைதியான தேவைகளுக்காக மாத்திரமே பயன்படுத்தப்படும். அதே போன்று இறுதியாக அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய தாக்குதலினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கான இழப்பீடை வழங்க வேண்டும். இந்த நிபந்தனைகளை அமெரிக்கா முழுமையாக ஏற்றுக்கொள்வதன் மூலமாக ஒப்பந்தத்தை முடிக்க முடியும் என ஈரானிய தலைமைகள் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுக்கு தெரிவித்துள்ளார்கள். மேலும் இதனை பாகிஸ்தானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் உறுதிப்படுத்தியுள்ளார். அடுத்து நேற்றிரவு ஈரான் அடிமை அரபு நாட்டு தலைவர்களுக்கு அவசரமான செய்தி ஒன்றை தகவல் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. ஈரானின் எரிசக்தி மின்சக்தி கட்டமைப்புகளை இலக்கு வைத்து அமெரிக்கா உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டால் உங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிறுவனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மின்சக்தி தளங்களையும் எரிசக்தி கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். எங்களுடைய இந்த எச்சரிக்கையை நீங்கள் குறைத்து மதிப்பிட வேண்டாம். ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் நாங்கள் இருளில் மூழ்கடிப்போம். மேலும் இதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். முடிந்த உங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மின்சக்தி கட்டமைப்புகளையும் எரிசக்தி கட்டமைப்புகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் எங்களுடைய ஏவுகணைகளில் இருந்து ட்ரோன்களில் இருந்து எதுவுமே தப்பாது என ஈரான் அடிமை அரபு தலைவர்களுக்கு நேரடியான எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் அனுப்பி வைத்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகரின் ஆலோசகர் மெஹதி முகமது அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரான் இந்த போரிலே தெளிவாகவும் வெளிப்படையாகவும் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் ஈரான் தன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்தி இந்த பிராந்தியத்திலே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கும். இந்த பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக ஈரான் மத்திய கிழக்கிலே புதிய சமன்பாட்டை விதைக்கும். தற்போது இருக்கக்கூடிய உண்மையான நிலைமை இதுதான். ஈரானிடம் சரணடைவதற்கோ அல்லது அவருடைய நட்பு நாடுகளை கட்காலத்திற்கு அனுப்புவதிலிருந்து பாதுகாப்பதற்கோ டொனால்ட் ட்ரம்பிடம் தற்போது 20 மணித்தியாலங்கள் மாத்திரமே இருக்கின்றன. இது எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வாய்ப்பாகும். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே ஈரானினுடைய வெற்றி சமன்பாடுகளை பாதுகாப்பு அமைப்பை ஏற்படுத்துவதற்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பாகும். மேலும் நாங்கள் ஒரு பொழுதும் பின்வாங்க போவதில்லை என நாடாளுமன்ற சபாநாயகரின் ஆலோசகர் தெரிவித்துள்ளார். அதாவது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகளை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் நண்பர்கள் கட்காலத்திற்கு அனுப்பப்படுவார்கள். அடிமை அரபு நாடுகள் கட்காலத்திற்கு அனுப்பப்படுவார்கள் என்பதனை ஈரான் வெளிப்படையாக அறிவித்துள்ளது. நேற்றிரவிலிருந்து அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானினுடைய பல பிரதேசங்களை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. இதற்கமைவாக ஈரானின் மிக முக்கியமான 2 விமான நிலையங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இஸ்ஃபஹான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காஷான் விமான நிலையத்தினை இலக்கு வைத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேலும் இஸ்ஃபஹான் பிரதேசத்திலே 5க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய ஈரானினுடைய ஏவுகணை தளங்கள் இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் குறித்த தாக்குதலின் போது 2ஆம் கட்ட வெடிப்புகள் எதுவுமே பதிவாகவில்லை. அதாவது குறித்த ஏவுகணை தளத்தினுடைய நுழைவாயில்களை இலக்கு வைத்தே தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இவற்றை ஈரான் 12 மணித்தியாலங்களுக்குள் முழுமையாக சரி செய்துவிடும். அத்தோடு தெற்கு ஈரானின் ஷிராஸ் நகரில் இருக்கக்கூடிய சிறிய மின் உற்பத்தி துணை தளம் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த பிரதேசத்தில் மின்சார தடை ஏற்பட்டிருந்தது. மேலும் இவற்றை அரை மணித்தியாலங்களுக்குள்ளேயே ஈரானிய பொறியியலாளர்கள் சரி செய்துள்ளார்கள். அதே போன்று அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட வான்வழி தாக்குதல்களிலே ஈரானிய உளவுத்துறையினுடைய தளபதி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். 12 நாள் போரின் போது உளவுத்துறை தளபதியை படுகொலை செய்திருந்தார்கள். பிறகு உளவுத்துறை தளபதியாக கதாமி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். தற்போது இவரை இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதலிலேயே அவர் கொல்லப்பட்டுள்ளார். மேலும் இவர் ஈரானிய IRGC ராணுவத்தினுடைய மூத்த தளபதிகளில் ஒருவராகவும் செயற்பட்டுள்ளார். அத்தோடு இவருடைய வெற்றிடத்திற்கு தற்போது புதிய தலைமை அதிகாரி தெரிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈரான் அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான தளங்களை இலக்கு வைத்து வீரியமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஹப்சான் எரிவாயு தளத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களும் ஏவுகணை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களை ட்ரோன்களை நாங்கள் முழுமையாக சுட்டு வீழ்த்தி விட்டதாக ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்ச்சியாக போலியான அறிக்கைகளை வெளியிட்டு வந்தாலும் குறித்த ஹப்சான் எரிவாயு தளமானது தற்போது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டு வருகின்றது. குறித்த ஹப்சான் எரிவாயு
தளமானது தற்போது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டு வருகின்றது. ஈரானிய தாக்குதலினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீப்பரவலை கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களும் வெளியாக இருந்தன. அவற்றை டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அதேபோன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் அசாப் எண்ணெய் தளத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலினால் அசாப் எண்ணெய் தளத்திலே மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இதை உறுதிப்படுத்தக்கூடிய செயற்கைக்கோள் புகைப்படங்களும் வெளியாக இருந்தன. மேலும் குறித்த எண்ணெய் தளத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தீயையும் கட்டுப்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எரிவாயு தளமும் எண்ணெய் தளமும் தற்போது முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டு வருகின்றன. அடுத்து குவைட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளமான அலி அல் சலேம் தளத்தை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. நேற்றிரவு மேற்கொண்டிருந்த தாக்குதலில் குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலினால் 15 அமெரிக்க அதிகாரிகள் படுகாயமடைந்திருப்பதாக தற்போது அமெரிக்க ஊடகங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன. அமெரிக்கா வளமை போன்ற இழப்புகளை மூடி மறைக்கின்றது. 15 பேர் படுகாயமடைந்தவர்களாக இருந்தால் கொல்லப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்பதனை நீங்களே சிந்தித்து பாருங்கள். மேலும் இந்த 15 பேரும் கொல்லப்பட்டவர்களாகவே இருப்பார்கள். அத்தோடு இன்று அதிகாலையும் குறித்த தளத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து கடந்த 2 வாரங்களாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்தும் அமெரிக்காவினுடைய ராடர் கருவிகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளை இலக்கு வைத்துமே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. சவுதி அரேபியாவுக்கு சரியான விருந்து வழங்கப்பட்டிருக்கவில்லை. இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு ஈரான் சவுதி அரேபியாவுக்கு எதிராக அதிரடியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதன் ஆரம்பமாக சவுதி அரேபியாவின் ஜுபைல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கைத்தொழில் வளாகத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் சவுதி அரேபியாவின் ஜுபைல் கைத்தொழில் வளாகத்தை நோக்கி ஏவப்பட்ட ஈரானிய ஏவுகணைகள் தொடர்பான காணொளிகளும் வெளியாக இருந்தன. இவற்றை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த காணொளியின் மூலமாக சவுதி அரேபியாவின் கைத்தொழில் வளாகத்தில் எவ்வாறு ஈரானிய ஏவுகணை மழை பொழிந்தது என்பதனையும் உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் ஈரானினுடைய இந்த ஏவுகணைகளை அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகளினால் சுட்டு வீழ்த்தவும் முடியவில்லை. இதனால் குறித்த ஏவுகணைகள் அனைத்தும் ஜுபைல் கைத்தொழில் வளாகத்தில் முழுமையாக வீழ்ந்து வெடித்தன. இதனால் குறித்த ஏவுகணை அனைத்தும் ஜுபைல் கைத்தொழில் வளாகத்தில் வீழ்ந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருந்தன. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இவற்றின் மூலமாக ஜுபைல் கைத்தொழில் வளாகத்தில் எவ்வளவு மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது என்பதனையும் உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். அத்தோடு இவை தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படங்களையும் நாசா வெளியிட்டிருந்தது. குறித்த செயற்கைக்கோள் புகைப்படத்திலே சிவப்பு நிற சதுரங்களினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறிய புள்ளிகள் வெடிப்புகள் மற்றும் தீப்பரவல் ஏற்பட்ட பிரதேசமாகும். வெடிப்புகளையும் தீப்பரவலையும் மறைப்பதற்காகவே இந்த சிவப்பு நிற புள்ளிகள் காண்பிக்கப்பட்டுள்ளன. அடுத்து இந்த தாக்குதல்களை தொடர்ந்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெட்ரோலிய வேதிப்பொருள் நிறுவனமான சாபிக் நிறுவனத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. சவுதி அரேபியாவின் சாபிக் பெட்ரோலிய வேதிப்பொருள் நிறுவனமானது உலகிலேயே 4வது இடத்தில் இருக்கின்றது. பெட்ரோலிய வேதிப்பொருள் உற்பத்தியில் 4வது இடத்தில் இருக்கின்றது. மேலும் இந்த சாபிக் பெட்ரோலிய வேதிப்பொருள் களஞ்சிய சாலைகள் இலக்கு வைத்தே தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதனால் குறித்த பிரதேசத்திலே மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் பெட்ரோலிய வேதிப்பொருள் களஞ்சிய சாலை தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நேற்றிரவு முழுவதும் சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் வெறும் ட்ரெய்லர் மாத்திரமே. ஈரானினுடைய மின்சக்தி கட்டமைப்புகளையும் எரிசக்தி கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டால் ஒட்டுமொத்த சவுதி அரேபியாவிலும் இருக்கக்கூடிய மின்சார கட்டமைப்புகள் அளிக்கப்படும் என்பதனை உறுதிப்படுத்தும் வகையிலேயே ஈரான் இந்த தாக்குதல்களை நேற்றிரவு மேற்கொண்டிருந்தது. இதனால் தற்போது சவுதி ஜொனியும் அடிமை அரபு தலைவர்களும் பதற்றத்திற்குள்ளாகியுள்ளார்கள். ஈரான் காண்பித்திருக்கக்கூடிய ட்ரெய்லரினால் இவர்களுடைய அடிவயிற்றில் புலி கரைக்கப்பட்டுள்ளது. மேலும் இதைத் தொடர்ந்து சவுதி அரேபியா தற்போது பஹ்ரைனுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாலமான கிங் ஃபஹத் பாலத்தினை முழுமையாக இழுத்து மூடியுள்ளது. குறித்த பாலத்தை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக உளவு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனாலேயே தற்போது குறித்த பாலத்தினை இழுத்து மூடியுள்ளார்கள். மேலும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படும் சந்தர்ப்பத்தில் குறித்த பாலமானது தரைமட்டமாக்கப்படும். இதற்கான எல்லா விதமான தயார்படுத்தல்களையும் ஈரானியர்கள் மேற்கொண்டு விட்டார்கள். எனவே இந்த பாலத்தை பார்வையிடாதவர்கள் கடைசியாக இந்த பாலத்தை பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய அச்சுறுத்தல்களுக்கு உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு ஈரானிய ராணுவத்தினர் முழுமையாக தயாராகி வருகின்றார்கள். இதனால் இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் ஈரான் பல சாகசங்களையும் ஆச்சரியங்களையும் களமிறக்க காத்திருக்கின்றது. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளி விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.